Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சிக்கனை வச்சு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் மசாலா. அது எப்படி செய்யலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ சிக்கன் மசாலா செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இதுல கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததுல ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை, ஏலக்காய், கல்பாசி எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, சிக்கன் மசாலாவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கு. சின்ன வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பெரிய வெங்காயம் நான் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இதோடயே 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூடு நான் கல்லில் நல்லா சதைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்காக இதில் இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்கறதுக்காக நான் இன்னைக்கு 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் கறி மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இந்த பொடிகள் எல்லாமே நான் இந்த ஸ்பூன் தான் அளவில் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்த பிறகு இதில் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமா சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். சுடுதண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நம்ம ஃபர்ஸ்டே கொஞ்சம் போட்டிருக்கேன். உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றுறதை விட சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கனை மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில கொஞ்சம் பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் இப்போ இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சிக்கன் எல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக பெப்பரும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க சிக்கன் குழம்பு. சிக்கன் மசாலா இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன்லாம் ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதை விட நீங்க இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.